மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொல் கேட்டால் செவிக்கு இன்பம். இதை யார் சொல்கிறது? வள்ளுவருக்கு திருமணம் ஆகிட்டா, பிள்ளைங்க இருக்கா, சத்தியமாக அவனுக்கு தெரியாது. வாசுகி மனைவி பேர், இவங்களா சொல்கிறது. பகவான் பகவதி அப்பா அம்மா பேர், அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. அவர் எழுதின குரல் மட்டும்தான் கிடச்சிது நமக்கு. நான் சொல்கிறது புரியுங்களா? ஆனால் அந்த குரல் அனுபவம் உள்ள ஞான தேசிகனால் எழுதப்பட்டது. இப்போ அவருக்கு கல்யாணம் ஆச்சா, குழந்தைகள் இருந்துச்சா, எப்படி இதை எழுதினார்? அதுதான் மிகப்பெரிய விஷயம், யாருக்குமே தெரியாது. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் அவர் சொற்கேட்டால் செவிக்கின்பம். 65வது குறள், புதல்வரை பெறுதல் அதிகாரம். எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்பா அம்மா 2 பிள்ளைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுக்கோ, வேலைக்கு போயிட்டு வருவான். இந்த குழந்தை என்ன செய்யும்? மண்ணில் போட்டு விளாண்டுக்கிட்டு கிடக்கும். மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கோம், இல்லை சேத்துல காலை வைக்க எதை செய்யும். அவன் வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டுவான். நிப்பாட்டினோன்னா இந்த பிள்ளை என்ன செய்யணும்னா அப்பான்ட்டு போடும். நல்லா கேட்டுங்க, இவன் வாரி தூக்கி அணைச்சி கட்டி பிடிச்சிப்பான் பிள்ளைய. இது அந்த மெய்னா உடம்பு. நல்லா கேட்டுங்க, மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பமா. யாராச்சும் உடம்புக்கு இன்பம் கழிக்கிறது என்ன? காமம், செக்ஸு சொல்லலாம். பிள்ளைங்களை தூக்கி கொஞ்சம் போது நெஞ்சோடு வாரி அணைச்சிக்கிட்டு இந்த பேர பிள்ளைங்க அல்லது பிள்ளைங்களை கொஞ்சம் போது அந்த சுகமே தனி. இதை அனுபவப்பட்டவன் தான் எழுத முடியும். இதுதான் பெரிய விஷயம். வள்ளுவருக்கு பிள்ளைங்க இருந்தால் ஏதாச்சும் வரலாறு உண்டா? ஆனால் அவர் எழுதியிருக்கார் பாருங்க, அவர் சொற்கேட்டால் செவிக்கு இன்பம். அடுத்தது போகிறார் பாருங்க. அடுத்த குரலில் குழலில் இது யாழ் இருந்த என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதான்னு சொல்லியிருப்பார். அது முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ. புரியுங்களா? சமயத்தில் பேசியிருக்கும்போது அப்பா அப்பான்னு கத்தம் பிள்ளை. இவன் என்ன சொல்லுவான்? இப்படி பேசு பாருங்கள் என் பிள்ளை அப்படிமா. எங்க அப்பான்னு சொல்லு, அது அப்பாங்க. தாத்தான்னு சொல்லு, தாத்தாங்க. என் பிள்ளை எவ்வளோ அழகாக பேசுது அப்படிமா. அவர் சொற்கேட்டால் செவிக்கு இன்பம். காதுக்கு இன்பம் பாடல் மட்டும் இல்லைடா, தான் பிள்ளைங்களோட பேரப்பேத்திங்களோட குரலை கேட்டாலே செவிக்கு இன்பம். அதை வாரி அணைத்து தூக்கினால் மெய்க்கு இன்பம், உடம்புக்கு இன்பம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இது சராசரி மனிதனுக்கு தெரியும். வள்ளுவருக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் ஆச்சா, பிள்ளைங்க இருக்கா, ஒரு இளவும் தெரியாது. 2000 வருடங்களுக்கு நம்முடைய தாத்தா போட்டான் போட்டியே நமக்கு தெரியாது, பேர் கூட தெரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஞானிக்கு இது எப்படி தெரியும்? இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் திருக்குறளை படிங்கன்னு சொல்கிறது.